ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ரூஸ் ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அதில் வந்து பயணம் செய்வாங்க. அது வந்து ஒரு லக்ஸரி க்ரூஸ் ஷிப் அது இருக்கும். ஸோ க்ரூஸ் ஷிப்புனாலே வந்து எல்லாருமே பயணம் செய்யக்கூடிய ஒரு வகையான கப்பல் அது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் வேகன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குறிப்பிட்ட ஒரு ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நோக்கி வந்து போயிட்டு இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நோக்கி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ எல்லா ஷிப்புமே வந்து க்ரூஸ் ஷிப் வந்து போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டாப்பில் வந்து, அதாவது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இடம் இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து பேசஞ்சர்ஸ்லாம் இங்கே தான் இறக்கி விடணும். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கண்ட்ரீஸ்லாம் சுற்றி வந்து இங்கே தான் ரவுண்ட் நிற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு க்ரூஸ் ஷிப்புக்கும் ஒரு இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு வகையில் ஒரு ஃபேமஸான ஒரு க்ரூஸ் ஷிப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து டிக்கெட்ஸ் கலெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கண்ட்ரிஸ் பீப்புள்ஸாலையும் வந்து இது வரவேற்கப்படும். ஸோ இந்த மாதிரியான ஒரு க்ரூஸ் ஷிப் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப்பிங்கில் வந்து நிற்காமல் போயிருக்கு. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாப்பிங்கில் இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 2000 மேலே பீப்புள்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஷிப் வந்து எப்போ வரும்? ஸோ சவுத் ஆப்பிரிக்கா நோக்கி போயிட்டு இருக்க ஷிப்க்கு வந்து ஒரு 2000 மெம்பர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஷிப்காக எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு லக்ஸரி ஷிப் இல்லையா? ஸோ இது வந்து ஏன் நிற்காமல் போனதுன்ற காரணத்தை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கப்பலில் இருந்தவங்க, அதாவது அந்த கப்பலோட தளபதி, ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இது நிற்காமல் போனதுக்கு காரணம் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா கப்பலில் இருந்தவங்க மோர் தென் ஒரு 45 மெம்பர்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து ஒரு டிசீஸ் ஏற்படுது. சடனாக வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டிசீஸ் ஏற்படுது. சடனாக வந்து அவங்களுக்கு ஸ்டொமக் பெயின் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு டிசீஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாக ஏற்படுது. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கப்பலில் இருக்கிற எல்லாரையும் செக் பண்ணுற நிலைமைக்கு வருது. ஸோ கப்பலில் இருக்கிறவங்க ரொம்பவே வந்து பயந்துட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ COVID-19 வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சோ, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்கள வந்து தாக்குறதுனால எல்லாருமே கப்பலில் இருந்தவங்க எல்லாருமே வந்து பயந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்ல முடியும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கப்பலில் இப்போ க்ரூஸ் ஷிப் இருந்தால் எல்லாருக்குமே ஒரு டீம் இருக்கிற மாதிரி, ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு மெடிசன் டீம் வந்துருக்கும். ஸோ அவங்க செக் பண்ணி பார்த்ததில் இது வந்து ஒரு புதுவிதமான ஒரு டிசீஸ், ஸ்டொமக் பெயின் வந்து இவங்களுக்கு வருது. ஸோ இது வந்து ரேராக வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களை உடனே வந்து தனிமைப்படுத்தணும். ஸோ இதை அவங்க ஐசோலேஷனில் தனிமைப்படுத்தி வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இது விடிய காலையில் வந்து நடக்குது. ஸோ இது அப்போ தான் வந்து அந்த ஸ்டாப்பிங்கில் நிற்காமல் அந்த கப்பல் வந்து போயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ கலெக்ஷன் தரக்கூடிய இந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா இது புதுவிதமான நோயாக இருக்குது, ஸோ இது புதுவிதமான டிசீஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் வந்து எல்லாருக்கும் பரவுது. ஸோ அந்த கப்பலில் இருக்கிற அந்த தளபதி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லாருக்கும் பரவிக்கூட இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வந்திருக்கு, என்னதான் ட்ராவலிங்கில் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பரவுனால, ஸோ யாருமே வந்து ஹெல்த் மினிஸ்டர்ஸ்லாம் வந்து யாருமே எங்களை பார்க்கல அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரூஸ் ஷிப்பில் இருக்கிறவங்க வந்து, அதாவது அந்த க்ரூஸ் ஷிப்பில் ஹையர் ஆஃபீஸர்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, யாருமே வந்து எங்களை மீட் பண்ணல. ஸோ ஹெல்ப்புக்கு வந்து யாருமே இது பண்ணல. ஸோ அதன் காரணமாக தான் நாங்கள் வந்து உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் இதை வந்து நாங்கள் நிறுத்த வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது பண்ணவங்க எல்லாருமே வந்து சொன்னாங்க, அவங்களுமே, அதாவது பாதிக்கப்பட்டவங்களுமே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வந்தது, இது வரைக்கும் வந்து நாங்களும் வந்து அதாவது முன்கூட்டியே இது வரும்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லை, எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அடிஷ்னலாக வந்து சில மெம்பர்ஸை வந்து ஏற்றிருக்காங்க. 2000 இல்லாமல் ஸ்டாப்பில் நிற்காமல் போகணும், இன்னும் அடிஷ்னலாக வந்து சில மெம்பர்ஸ் வந்து ஏற்றிருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து தனியாக ஒரு இதை வந்து தனிமைப்படுத்தி பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு டோட்டலாக ஒரு கப்பல் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ குழு வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ க்ரூஸ் ஷிப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதாவது என்னதான் வந்து ட்ராவலில் இருந்தாலும், ஸோ எல்லாருமே வேறு கண்ட்ரியில் வாழ்ந்துட்டு இருந்தாலும், எல்லாருமே எந்தெந்த ஒரு விஷயங்களுக்காக போயிருந்தாலும், பட் க்ரூஸ் ஷிப்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு திடீர் சம்பவங்கள் வந்து ஏற்படுதுன்ற ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி க்ரூஸ் ஷிப் வட்டாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரூஸ் ஷிப் நிறுவனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2000 மெம்பர்ஸ் வந்து ஏற்றாமல் போனது, அது வந்து ஒரு மிகப்பெரிய லாஸில் வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இன்னும் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து இன்னுமே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சில வந்து பார்டர்லாம் இருக்கும், இந்த மாதிரி இடத்துல வந்து வாழக்கூடாது, இந்த மாதிரி இடத்த வந்து தாண்டி போகக்கூடாது. க்ரூஸ் ஷிப்க்கு வந்து சில ஒரு லிமிட் கிராசிங்லாம் இருக்கும். ஸோ அதையுமே தாண்டி தான் வந்து போய் இதை வந்து லேண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஷிப்பை வந்து லேண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் சொல்லுது. பட் என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அவசர காலத்தில் வந்து இந்த இவ்வளோ பெரிய க்ரூஸ் ஷிப்பானது இந்த மாதிரி ஒரு அவசர காலத்தில் வந்து ஒரு இடத்த வந்து தாண்டி போய் நின்றது வந்து, ஸோ அங்கே இருக்க மக்கள் வந்து சிலர்லாம் வந்து அதை
பாதி நம்பர் வந்து எதுவுமே சொல்லலை, இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் பண்ணி வந்திருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க எதுவுமே சொல்லலை அப்படின்றது வந்து தெரிய வருது. பட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களை ஏற்றாத காரணம் இந்த மாதிரி உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு புது விதமான டிசீஸ் வந்து வந்திருக்கு, அந்த ஸ்டொமக் பெயின் வந்து வந்திருக்கு. ஸோ இதனால தான் வந்து நிறுத்தலைன்றது வந்து கப்பல்லேருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. பட் என்னதான் அறிவிச்சிருந்தாலும் வந்து நம்ம க்ரூஸ் ஷிப்பில் போனால் கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து, இப்போ டைட்டானிக் பார்த்தீங்கன்னா அந்த பனிப்பாறையில் மோதி ஸோ அந்த மாதிரி ஒரு ஆபத்து ஏற்படும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து எப்போவுமே சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரூஸ் ஷிப் போயிட்டு இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனால் வந்து ஒரு ஸ்டாப்லேயே நிற்காமல் தனியாக போய் நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இதுலேயும் வந்து சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. பட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அடிக்கடி தெரியணும் அப்படின்னா ஆல் பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அகைன் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.